செம்மையான கொண்டக்கடலை புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையை உப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசுமதி ரைஸில் தான் இன்றைக்கி இந்த புலாவ் பண்ணுறேன். ஸோ தட் வடிச்சு எடுத்துக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். பெரிய மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கான தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 3 பெரிய சைஸ் அளவுக்கான பெங்களூர் தக்காளி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வடிகிட்டு வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி அங்கங்கே திப்பியாக நிற்காது, நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிருக்கும். இதை நம்ம ஜூஸ்லாம் வடிகட்டுவோம் இல்லைங்களா, அதில் வடிச்சிட்டா போதும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 கப் அளவுக்கான பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ தனியாக ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த புலாவுக்கு வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேண்டாங்க. இப்போ கூடவே 3 பச்சை மிளகா, 2 சிக்கன் ஸ்டாக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இதுக்கு. அதுதான் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்ததுன்னா இதே மாதிரி வெஜிடேரியனில் ஸ்டாக் விற்கிது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கான மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீர் ரெட் சில்லிங்க, ஸோ தட் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். எப்பயுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்ப தேவைப்படும். எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துக்க போகிறேன். என்னோட யோகட் மேக்கரில் தயிர் போட்டு வச்சனால நல்லா திக்காக இருக்குங்க. அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வடிகட்டி வச்ச தக்காளி, தேங்காய் விழுது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 90% ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா தூள் கண்டிப்பாக தேவைப்படும். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தட் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் நல்லா மாய்ஸ்சராகவும் இருக்கும். தண்ணி சும்மா பேருக்கு ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்தா போதுங்க. இப்போ சாதம் வடித்து அதை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப கலக்கக்கூடாது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி உடையாமல் பார்த்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கான புதினா எல்லாத்தையும் சேர்த்து தம் போட்டாச்சுங்க. 20 மினிட்ஸ்க்கு தம் தேவைப்படுங்க. தம் போடும்போது இடையில லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்கிறதுக்கு நல்லது. மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் பஜ்ஜி மாவு சேர்த்து கலந்து விட்டு எண்ணெயில் போட்டு சூடாக எடுத்தாச்சு. இது கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். தம் உடைச்சி பார்க்கும்போது மணக்கிற ரொம்ப டேஸ்டியான சன்னா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மலைக்கு இந்த வெதருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேலே கார்னிஷ் பண்ண அந்த வெங்காயம், அது கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 கூடவே வெள்ளரிக்காய் எல்லாம் வச்சு சர்வ் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாய்.